ஸோ இன்னையிலேருந்து நம்ம கேம் ப்ளே விளையாட போகிறோம் மக்களே. ஸோ அதாவது நம்ம ஸ்டம்பிள் கைஸ் சொல்லியிருந்தோம். நானாக வந்துட்டு டாக்கிங் டாம் கோல்டு இருந்தால் விளையாடுறோம். ஸோ ஓகே, கேம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னது டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணிக்கலாம், 2014. ஓகே, ஓ அப்படி தான் ஃப்ரண்ட்டு ஜம்ப்பு. ஓகே, நான் இவ்வளோ நேரம் டாக்கிங் டாம் ஹீரோ டேஷ் தான் விளையாண்டுருக்கேன். அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த காயின்ஸு அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு டாம் வச்சுருக்கோம் இப்போ. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் ப்ளே. இனிமேல் நம்ம நிறைய கேம் ப்ளேஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, அப்படி தான் ஓடிட்டோம் சைடு. ஓகே, இதுதான் செக் போஸ்ட் மாதிரின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு நிற்குது பண்டில் ஆஃப் காசு இருக்குது பாருங்க. நான் ஒரு வாட்டி விளையாண்டுருக்கேன், ஒரே ஒரு வாட்டி. ஓகே, கீழே போகணும். ஓகே ஓகே, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை விளையாண்டுட்டு நீங்கள் டாக்கிங் டாம் ஹீரோ டேஷ் கூட போகலாம். ஏன்னா அது சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அப்படி கவரு ஓகே. ஸோ இது வந்துட்டு அவ்வளோலாம் டஃப் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பஸ் மேலே இருக்கோம். அப்படியே காசை பிடிச்சிட்டே போக வேண்டியதான். எனக்கு வந்துட்டு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் வந்துட்டு பஸ்ஸு போகிற வழியில் பஸ்ஸு மேலே எப்படி மண் இருக்குது, அதுவும் இல்லாமல் அவனால் மட்டும் எப்படி நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியுது, அது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஹாலோவினும் அதுவும் இல்லாமல் தீபாவளி முடிஞ்சு, ஹாலோவினும் தீபாவளியும் ஒரே டைம் தான் முடிஞ்சு, இன்னும் ஹாலோவின் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே பறக்கிறோம். ஆனால் அது காசு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரெண்டாக தள்ளுறதா இருக்குது. ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. டாக்கிங் டாம் ஹீரோ டேஷ் இன்னும் நிறைய சூப்பர் பவர்ஸ் அது இதுன்னு தருவாங்க. இது அப்படி தரல. ஸோ 442 காசு சேர்த்துருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படி குட்டுன்னு ஓடுறோம். நம்ம மட்டும்தான் இப்படி ஆமை மாதிரி ஓடணும். ஸோ ஓகே ஓகே, இப்போ கண்ணே வலிக்குதுடா, அத்தனை பஸ் இருக்குது அப்படியே. ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த மியூசிக் இந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயம்மா என்னையே இப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு அந்த இது மாதிரி இருக்கும்ல, ஒரு அந்த ஹார்ஸ் ஷூ மேக்னெட் இருக்குல்ல, அதை மட்டும் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, அந்த ஹெல்மெட்டோட பவர் வந்துட்டு அதுதான், நீங்கள் போய் இடிச்சிங்கன்னா எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் மக்களே. ஐயோ விட்டுட்டேனே அதை. ஓகே, நான் வந்துட்டு ரொம்ப காலமாக விளையாண்டுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட் மக்களே. அதனால் வந்துட்டு நான் ரொம்ப சூப்பர் ப்ரோ பிளேயர். ஓகே, இன்னும் என் பஸ்ஸாக இது இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு வேளை இந்த ஆட்டோலாம் இருக்கும். ஓ ×2 எல்லாமே ×2 ஆயிரும். சூப்பர். ஐயோ காசெல்லாம் விட்டுட்டே இருக்கேன். நல்ல வேலை. சே, அந்த அடிச்சிட்டோமே. ஓகே, இந்த வாட்சர்னு எல்லா ஆப்ஷன் தான். ஓகே, ஸ்கோர் ஹை ஸ்கோர். ஆனால் இப்போ தான் அறிவிச்சேன் 852 தான் நான் சேர்த்திருக்கேன். ஓகே, இதுவும் டாக்கிங் டாம் ஹீரோ டேஷ் மாதிரி நிறைய இடம் அதில் க்ளீன் பண்ணணும். இதில் வாங்குகிறோம். ஓகே, இப்போ தான் ×2 வரும். ஓகே, கிளிக் பண்ணும். அப்புறம் அந்த ஸ்டார் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு கேமில் வருதில்ல, நான் அதை எக்ஸ்ட்ராவாக ஃபிட்டிங்ஸ் போட்டது. பார்க்க அழகாக இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுவேன். பாருங்களேன் அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி ஓடுறான். ஓகே சரி, ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு கேம் மாதிரி வருங்க, அது உள்ளே போனால் வந்துட்டு ஒரு மாதிரி இருட்டாக இருக்க மாதிரி, அது சூப்பராக இருக்கும். அது வந்துட்டு வரதில்லை போல். அதான் நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் தான், இன்னும் கொஞ்சம் ஆகணும் போல். என்ன பாக்ஸா? ஓகே, இது இந்த திறக்கிறதுக்கு வந்துட்டு ஏதோ கேட்பாங்க, அது எதுவும் வரும், எனக்கு மறந்துடுச்சு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டது இந்த கேம். இந்த டாக்கிங் டாம் ஹீரோ டேஷ் மட்டும் தான் விளையாண்டுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு விளையாண்டே. செம்மையாக தொண்டை கட்டிக்கிச்சு. ஒரு 2-3 சோன் பப்படி சாப்பிட்டேன், அதுக்கே தொண்டை கட்டிக்கிச்சு. ஓகே, யாரையா பட்ட பகலில் லைட்டை போட்டுட்டு வண்டி ஓட்டுறா? என்னடா லாஜிக் இது? சத்தியமாக புரியவே மாட்டேங்குது. சிலதில் லாஜிக் இருக்குது, சிலதில் சுத்தமாக லாஜிக் இல்லை. நான் சொன்னது பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன், சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக வரும். வா, இது ஃப்ளையிங் போட்டு செமையாக இருக்குது. ஓகே, அந்த மேக்னெட் பவர் இன்னும் இருக்கோ? நல்லா வேலை இடிச்சிருப்பேன். இன்னும் என் மேலே கீழேன்னு வருது. நான் இடிச்சே இருப்பேன் பாருங்க. அம்மா, ஸோ சைடில் எங்கே போகிறதே வந்து இடிச்சிட்டேன். ஓகே, என்ன ஸ்கோரு? ஓ ஹை ஸ்கோரே இல்லையா? ஓகே, ஏதோ கேட்குறாங்களே, என்னடா அது?
ஃப்ரீ ஓப்பனா? ஆமாம், ஃப்ரீ ஓப்பன் தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே தருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிஜிலி மாதிரி ஒன்று கேட்பாங்க. மேலே பாருங்கள் 5 பிஜிலின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏதோ 25 இப்போ எனக்கு. அப்பாடா டைமண்ட்ஸ் வந்துருச்சு பாருங்களேன். 1000 தான் நான் வச்சுருக்கேன். என்ன கேரக்டர் தொட சொல்கிறாங்க. ஓகே. ஓ, அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. வா இங்கே பாருங்கள், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், செமையாக இருக்கான்ல நம்ம கேரக்டர். ஓகே, இப்போ வந்துட்டு நிமிஷம் அதை தான் காட்டிக்கிட்டே இருக்குங்க, என்னன்னே தெரில. ஓகே, ஒரு வேளை நம்மளை வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்துட்டு அப்படி காட்டிகிட்டே இருக்காங்க போல். ஓகே, நெக்ஸ்ட்டு கேம் மேட்ச் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் டெய்லி கிடையாது, சாட்டர்டே சண்டேஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வருது. நான் வந்துட்டு பார்ட் 2 கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 நான் ஏற்கனவே அதாவது எடிட் பண்ணிட்டேன். ஆனால் நான் அதை ஏன் அப்லோட் பண்ணலைன்னா, நான் என்ன பார்ட் 1 எடிட் பண்ணல. பார்ட் 1க்கு அப்புறம் தானே பார்ட் 2 அப்லோட் பண்ண முடியும். நான் அதில் வந்துட்டு பார்ட் 2 10 வாட்டி சொல்லியிருப்பேன். அதனாலேயே அதனால் அப்லோட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அதனால தான் நான் வந்துட்டு இப்போ மறுபடியும் பார்ட் 2 அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டு. அதுக்கப்புறம் அது பெய்ட் ஆப் கிடையாது, ஃப்ரீ ஆப்பு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட்டிங் வந்துட்டு பாலிஷ். ஸோ அந்த 2 ஆப்பும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆப்பு. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சேன், அது அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஆப்ஸு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்துட்டு வீடியோ எடிட்டிங் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு லேப்டாப்லாம் இல்லை, ஃபோன்லேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நிறைய காசு கிடைக்குதுங்க. ஆனால் ஓகே, ஐயோம்மா நல்ல வேலை, எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படியே பாருங்க. சைடு அது மேலே போகிறதா இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. அண்ட் தென் ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. அண்ட் தென் பாய்.